ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான காலிஃப்ளவர் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் பொரியலாக மட்டும் இல்லைங்க, தோசை, நான், ரொட்டி இதுக்கெலாம் சைடிஷாக கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அண்ட் இது செய்கிறது ரொம்ப 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 ஈஸிங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். இன்னும் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை பாக்ஸை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிடலாம். சின்ன தக்காளியை எடுத்தால் 2 எடுங்க, பெருசாக எடுத்தால் 1 போதும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா நம்ம வதக்கிடலாம். அதுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். அதுதான் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஸ்டேஜில் அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். மசாலா எல்லாம் இந்த தக்காளியோட நல்லா கொட்டாயி அது நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். பாருங்கள், இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதை அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கி ஒரு நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் காலிஃப்ளவர் உப்பு மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் காலிஃப்ளவரில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் போட்டிருக்கறனால அந்த கிரேவியில் உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. ஒருவேளை காலிஃப்ளவரை கட் பண்ணி அப்படியே டைரெக்டாக போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. அண்ட் உப்பு இன்னும் கொஞ்சம் அதிகம் போட்டு அதை வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இது எல்லா பக்கமும் நல்லா அந்த மசாலாலாம் கோட் ஆயிடுச்சு. அண்ட் இதுலேருந்து லைட்டாக தண்ணியும் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காலிஃப்ளவர் மசாலாலாம் கொட்டையே நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இதுலேருந்து தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. மீதி இருக்க கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிற வரலும் நம்ம இதை நல்லா வணக்கிட்டே இருக்கலாம். இதை கிளறும் போது பார்த்து கிளறுங்க. ரொம்ப நசுக்கி காலிஃப்ளவர்லாம் உதிர்த்து விட்டுற வேணாம். இது கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பெருசாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு காலிஃப்ளவர் நல்லா உதிர்ந்திருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் வற்றி வந்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம காலிஃப்ளவர் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி தட்டைப்பயிர் குழம்போட இந்த காலிஃப்ளவர் பொரியல் வச்சுருந்தேங்க. என்னோட காம்பினேஷனுமே சூப்பராக இருந்தது. இது தட்டைப்பயிர் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பருப்பு அண்ட் ரச சாதம் இது ரெண்டோடையும் இது செம்மையான காம்பினேஷனாக இருக்கும். காலிஃப்ளவர் ரொம்ப பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.